பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வியாழனை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய தினத்திலே தனது கடைசி இரா உணவின் போது ஆண்டவர் இயேசு நற்கருணை மற்றும் குருத்துவம் என்கின்ற 2 திரு அருட்சாதனங்களை ஏற்படுத்துகின்றார். நற்கருணையை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற மன்னாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாலை நிலத்திலே தன் மக்கள் பசியால் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மீது இரக்கம் கொண்டு கொடுக்கப்பட்ட உணவு மன்னா. பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு வந்த பிற்பாடு கடவுளை மறந்ததனால் தனது பிள்ளைகள் இறந்து விடுவார்கள் என்பதனை அறிந்த கடவுள் தன் மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த மகன் மூலமாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு உணவாக கொடுத்தது நற்கருணை. இது அழிந்து போகின்ற அப்பத்துண்டில் அழியாத வாழ்வை வைத்தது இறைவனுடைய வல்லமை. நீ யாரேனும் நற்கருணையை காட்டி இது என்ன என்று கேட்டால் இறைவனுடைய இரக்கம் என்று சொல்லுங்கள். மீண்டும் இது என்ன என்று கேட்டால் அழிந்து போகின்ற அப்பத்துண்டில் அழியாத வாழ்வை வைத்த இறைவனுடைய வல்லமை என்று சொல்லுங்கள். இந்த நற்கருணைக்காகவே ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கருணையை ஏற்படுத்த குருக்களை ஏற்படுத்தினார். அதுவே இன்றைய தினம் குருத்துவம் என்கின்ற அருட்சாதனமாகவும் இருக்கின்றது. குரு என்கின்ற சொல்லுக்கு கு என்றால் இருள், ரு என்றால் அருள். இருளை நீக்கி அருளை கொடுப்பவன் தான் குரு. அப்போ பள்ளியில் பாடம் நடத்துகின்றவர்களை எவ்வாறு குரு என்று தானே நாம் கேட்கின்றோம். அவர்கள் கல்வி அறிவை புகட்டக்கூடியவர்கள், அவர்களை வித்யா குருக்கள் என்று சொல்லுவோம். சமயத்திலே இருந்து இறைவனுடைய இறை அறிவை கொடுக்கக்கூடியவர்கள் ஞான குருக்கள். ஆக வித்யா குருக்கள், ஞான குருக்கள் என்று நாம் இவர்களை பிரித்து பார்க்க முடியும். ஒரு குருவை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த குரு பேசுகின்ற பொழுது உங்களுடைய ஆன்மா விழிப்படைந்தால் அவர் உங்களுக்கான ஞான குரு. காலையில் எழுந்தவுடன் காஃபி குடிக்கின்றோம், தூக்கம் கலைகின்றது, உடல் சோர்வு நீங்கி நமது வேலையை நாம் ஆரம்பிக்கின்றோம். அதுபோல எவ்வாறு இந்த ஒருவர் பேசுகின்ற பொழுது உங்களுடைய ஆன்மா விழிப்படைகின்றதோ அவரே உங்களுக்கு ஞான குருவாக இருப்பார். இந்த ஆன்ம விழிப்பு என்பது இந்த உலகம் சார்ந்தவற்றில் ஆன்மா தன்னுடைய கவனத்தை கொண்டு செல்லாமல் இறைவன் சார்ந்தவற்றை அறிந்து தேட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களிடம் பேசுகின்றார், அவ்வாறு உங்கள் ஆன்மா விழிப்படைகின்றது என்றால் அவரே உங்களுக்கு ஞான குரு. குருக்கள் எல்லோருமே மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், குடும்பத்தில் இருக்கின்றவர்கள். பொது குருத்துவமாகிய கிறிஸ்துவனுடைய குருத்துவத்தில் பங்கு கொள்ளுகின்றார்கள். குடும்பம் எனும் குட்டி திருச்சபையை கட்டி அமைக்கின்றார்கள், அவர்களை அங்கே வழிநடத்துகின்றார்கள். படித்து பட்டம் பெற்று இதற்காக பணியில் வந்து இருக்கின்றவர்கள் கிறிஸ்துவனுடைய தனி குருத்துவத்திலே, ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல சர்ச்சில், அந்த மாதிரி இருக்கிறவங்க கிறிஸ்துவனுடைய பணி குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றார்கள். ஆக திருச்சபையில் இருக்கின்ற நாம் எல்லோரும் பொது குருத்துவத்தில் இருந்தாலும் சரி, பணி குருத்துவத்தில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய குருத்துவத்தில் பங்கு கொள்ளுகின்றோம் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் பார்க்கின்ற பொழுது தங்கள் பலவீனர்கள் என்பதனை குருக்கள் அறிந்தவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லோருமே காமத்தில் தான் பிறக்கின்றோம். காமம், கோபம், விருப்பு, வெறுப்பு என்கின்ற 2 செயல்பாடுகளிலே நாம் சிக்கிக்கொண்டு பலவீனர்களாக இருக்கின்றோம். பவுலடியார் சொல்லுகின்றார், நான் விரும்பிய நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை, விரும்பாத தீமையையே நான் செய்கின்றேன். அப்ப கடவுள் அவருக்கு சொல்லுகின்றார், உனது வலுவின்மையில் எனது வல்லமை சிறந்தோங்கும் என்பதனை அங்கே அவர் எடுத்து சொல்லுகின்றார். இதனை அறிந்து கடவுள் அனுபவத்தை கொண்டு தன்னுடைய பலவீனங்களை வெற்றி கொண்ட பவுலடியார் இவ்வாறாகவே சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை போல் ஒழுகுகின்றேன்,
நீங்கள் என்னை போல் ஒழுகுங்கள் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஞானம் அடைந்த பிற்பாடு, இறை அனுபவத்தை பெற்ற பிற்பாடு, தான் பலவீனனாக இருந்த ஒரு காலகட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து, தன்னுடைய பலவீனத்தை எல்லாம் தூக்கி எறிந்து, இறை ஆற்றல் தன்னிலே வேலை செய்வதை உணர்ந்து அவர் அவ்வாறு சொன்னார். நான் கிறிஸ்துவை போல் ஒழுகுகின்றேன், நீங்கள் என்னை போல் ஒழுகுங்கள் என்று சொன்னார். ஆக எல்லா குருக்களும் இந்த நிலையை அடைய வேண்டும். மேலும் பார்க்கின்ற பொழுது மாயை, இந்த ஆணவம் என்பது, தலைமைத்துவம் என்பது பணிபுரிவதற்காகவே, எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது அடிமையை போன்று பணிபுரிவதற்காகவே தலைமைத்துவமானது கொடுக்கப்படுகின்றது. அதனால்தான் இன்னைக்கு கால் கழுவும் சடங்கினை நாம் பார்க்கின்றோம் திருப்பலியிலே. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள் மற்றும் மரணம் எவ்வளவு கொடூரமாக இருக்க போகின்றது என்பதனை அறிந்து அவர்களோடு எராவுணவை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற சூழலிலே சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பேசிக்கொண்டார்கள். இதனை அறிந்த இயேசு, உங்களுள் தலைவனாக இருக்கின்றவன் பணியாளனாக இருக்க வேண்டும் என்று என்னை நீங்கள் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகின்றீர்கள். போதகராகவும் ஆண்டவராகவும் இருக்கின்ற நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகின்றேன் என்றால், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தலைவன் என்றால் நீங்கள் பணியாளனாக இருக்க வேண்டும் என்பதனை அடையாளபூர்வமாக அங்கே நிகழ்த்தி செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பணி குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நாளிலே நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவ பணியில் நாம் பங்கெடுக்கின்றோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்யவும், நாம் பிறருக்காக வாழுகின்றவர்களாகவும், எப்படி நற்கருணையானது உடைக்கப்படுகின்றதோ அதுபோல நாம் சிதைக்கப்பட்டாலும் நம்மளுடைய நோக்கம் பிறரை வாழ வைக்கின்றதாகவும், நாம் அதனால் வாழுகின்றவர்களாகவும், மொத்தத்தில் இறைவன் நம் அனைவரோடும் இருக்கின்றார், நம் உள்ளும் இருக்கின்றார், நம்மளை செயல்படுத்துகின்றார் என்கின்ற ஆணித்தரமான விசுவாசம், இந்த ஆண்டவரினுடைய உடனிருப்பு அது நம்மோடு இருக்கின்றது என்பதனை உணர்ந்தவர்களாகவும், எப்பேற்பட்ட துயரங்கள், இன்னல்கள், துக்கங்கள், சூழ்நிலைகள் அதுபோல் நமக்கு அமைந்தாலும் இறைவனை மறவாமையும் பிரியாமையும் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இணைக்கப்பட்ட மக்களாக, விசுவாசத்தில் ஒன்றித்து ஜெபிக்கின்றவர்களாக, இறைவனை அறிந்து இறைவனை அனுபவித்து அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுத்து அவர்களையும் இறை அனுபவத்திற்கு தூண்டுகின்ற ஒரு நல்ல குருவாக நாம் அனைவரும் இருக்க இந்த நேரத்திலே நாம் இறைவனை மன்றாடுவோம். இறையருள் நம்மோடு இருந்து வழி நடத்துவதாக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.